Hallelujah. 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 மகா கிருபையும் இரக்கமும் அன்பு எங்கள் பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. நாங்களுமே வாழ்த்துக்கிறோம், நாங்களுமே வரவேற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இன்பமான காலை நேரத்தில் தகப்பனே உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக பிரவேசித்து உம்முடைய அழகு முகத்தை தரிசித்து ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உற்சாகமான ஸ்தோத்திர பலியினாலும் ஆண்டவரை துதி பலியினாலும் உம்மை அலங்கரிக்கும்படியாக வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிகாலை என்னை தேடுகிறவனை கண்டடைகிறான் என்று சொன்னீங்களே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்களுமே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதி பிதாக்களை நடத்தின தேவன் ஆண்டவரே நீர் இன்றைக்கும் எங்கள் தேவனாய் இருந்து ஆண்டவரே நீர் எங்களையும் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. போகுமிடம் தெரியாமல் ஆண்டவரை புறப்பட்ட ஒரு ஆபிரகாமை ஆண்டவரை நடத்தின தேவன் ஆண்டவரை நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், அதை 100 மடங்காக அவனுக்கு திரும்பி தந்த தேவன் ஆண்டவரை நீர் இன்றைக்கும் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெறுங்கையாய் கடந்து வந்த யாக்கோபை இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணின தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே அப்பா, நீர் எங்கள் தேவனாக இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் இன்றைக்கும் எங்கள் தேவனாக இருந்து ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்து வருகிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாசில்லாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குற்றமற்றவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே எங்கள் வெளிச்சம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீரே நித்திய வெளிச்சம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீதியான பாதைகளை எங்களை நடத்துகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்
துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சிறப்பான சுதந்திரம் எங்களுக்கு உண்டு ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது ரட்சிப்பிற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயத்தோடு கர்த்தரை சேவித்து நடுக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் களி கூறும்படியாக வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ எங்கள் தகப்பனாய் இருந்தும் ஆண்டவரே நீ தேவாதி தேவனாய் இருக்கிறதுனால் ஆண்டவரே பயபக்தியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கை இடுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எதிராயோர் பாளையமிறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராயோர் பாளையமிறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவான். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவான். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்,
என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பான். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கி என்மேல் யுத்தம் செய்யும்படி வந்தாலும் ஹல்லேலூயா 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 எதிராளி நிமித்தமாய் நான் பயப்படேன். ஹல்லேலூயா. செம்மையான பாதையில் நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனிடத்திலே ஹல்லேலூயா நாம் ஒன்றை கேட்போம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்திலே தங்குகிறதான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறதான ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. மேலான காரியத்தை நாம் தேடுவோமாக, கீழானவைகளை அல்ல. ஹல்லேலூயா. மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இருக்கிறதான அந்த மேலான காரியங்களை தேடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர உலகத்துக்குரிய காரியங்களை அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த மேலான காரியங்களை நாம் தேடும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பூமியில் நம்முடைய தேவைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் ஹல்லேலூயா அதையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒன்றுதான் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகாதபடி ஹல்லேலூயா உம்முடைய அன்பு எங்களிடத்திலே குறையாதபடிக்கு நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தங்கி இருக்கிறதான ஆண்டவரே அப்படிப்பட்ட வாஞ்சை எங்களுக்கு தந்து தேவன் நடத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவுக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும்படி ஹல்லேலூயா வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவாய் அவர் நமக்கு முன்பாக இந்த நாளிலும் கடந்து போகும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நமக்குள்ளே வரும்படி நமக்கு முன்பாக கடந்து போகும்படி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் ஹல்லேலூயா என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல ஹல்லேலூயா தோளிலே சுமந்து கொண்டு வருகிற தேவாதி தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாரும். ஹல்லேலூயா ஒருமனப்பட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாய் கடந்து போகும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்துவாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவைகளை செவைப்படுத்தும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி. ராஜாதி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. அப்பா நீர் நல்லவர் 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 நல்லவர். எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேனையதி வண்ணம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதி வண்ணம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கே அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். எல்லா விசுவாசத்தோடு ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஜெயமான பாதையிலே உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெய கீதம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா
அவர் நாமத்திற்கே ஜெயம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயமான பாதையில் நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேண்டாத காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிராதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, தேவையானது ஒன்றே என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. முதலாவது அப்படி ராஜ்யத்தை தேடுகிறது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தைகளை கேட்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் தேவன் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மார்த்தாளே மார்த்தாளே, ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுதினமும் தேவ சமூகத்தில் நீ அமர்ந்து ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தினுடைய வார்த்தைகளுக்காக நீ காத்திருக்கிறாயா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் சொல்லுகிறதெல்லாம் நேரமில்லை என்று சொல்லுகிறோமே, எவ்வளவு நேரங்களை நாம் வீணடிக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நாம் செலவிடுகிற நேரங்கள் வீணானது அல்லவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே என்கிற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் 1000 காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்துக்குள்ளே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் செலவிடுகிற நேரம் ஹல்லேலூயா அது மகிமையானதாக இருக்குமே. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவினிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை உயர்த்தி துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறதற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்திலே செலவிடுகிறதற்கும் இருக்கிறது ஆண்டவரே தேவையான ஆண்டவரே நல்ல பங்கு. ஹல்லேலூயா. அதை நாங்கள் விடாமல் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கான எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத தேவன், ஹல்லேலூயா நம்மை கைவிடாத தேவன், அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான பலிகளாய் நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்கத்தக்கதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி, ராஜாதி ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கூட தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேண்டாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவரே, வேண்டாத ஆண்டவரே பலவீனங்கள் பாவங்கள் ஆண்டவரே குற்றங்கள் குறைவுகள் எங்களை தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களை உங்களுடைய வசனத்துக்குள்ளே காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய கண்களை தூய்மையாக்கி ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்படும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்கிற காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் அவைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய்
நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்க முடியாது. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகளை திறந்தருளுங்கப்பா. காதுகள் திறந்தருளும். குரலை கேட்பதற்கு ஆண்டவரே. கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பிள்ளைகளையும், சந்ததிகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்தித்து வழிநடத்துவீராக. போக்கில் வரத்திலும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அல்லேலூயா. அந்த காலை வேளையிலும் எங்களோடு நீர் பேசும்படி நீர் தீர்மானித்திருக்கிற வார்த்தைகளை தந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. உடைய கிருபையும் நன்மையும் எங்களோடு தங்கியிருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட வேத தியானத்துக்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத பகுதி, நம்முடைய வாய், நம்முடைய உதடு, நம்முடைய நாவு, இவைகளை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்குரிய தலைப்பு. நம்முடைய வாய், உதடு, நாவு ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளாஸ் பொருளை ஒரு கண்ணாடி பொருட்களை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமே நம்முடைய வாய், நம்முடைய உதடு, நம்முடைய நாவு. இந்த நாவினாலே நமக்கு அநேகரை போஷிக்க முடியும், அநேகரை உற்சாகப்படுத்த முடியும், அநேகரை வாழ வைக்க முடியும். அதே காரியத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை சோர்ந்து போக பண்ண முடியும், வேதனைப்படுத்த முடியும், காயப்படுத்த முடியும். அதனால் நமக்கு அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால் அந்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகளை நாம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரியான ஒரு கட்டுப்பாட்டுகளை வைத்து அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம். ஏன்னா இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம் எதை தியானிக்கிறோமோ அந்த இருதயத்தின் தியானம் வாய் பேசுகிறது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, சில நேரங்களில் ஒரு டென்ஷனில் டக்குன்னு வார்த்தை வந்துடும், அது வர்றது உண்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே வன்மத்தை சேமித்து வைத்து கொண்டு சில நேரத்தில் சில பேர் அப்படியே அமைதியாக இருந்துட்டு டக்குன்னு ஒரு வார்த்தையை விடுவாங்க. இவ்வளவு காலமும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து தியானித்து ஒரு மூர்க்கத்தையும் வன்மத்தையும் உள்ளே பாதுகாத்து வைத்திருந்து அந்த வார்த்தையை கொட்டுவாங்க. அந்த வார்த்தையை கொட்டுறதுனால ஏதாகிலும் ஒன்று ஆசீர்வாதமாக இருக்குமா என்றால் அது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. சில நேரங்களில் சிலர் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், சிலர் நம்ம ஏமாற்றி இருக்கலாம், அதெல்லாம் சரிதான். அவங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்துட்டு போகிறார். அதை உள்ளுக்குள்ளே சேர்த்து வைத்து அந்த இடத்துல அவர்களை காயப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்துகிறதுனால என்ன மாற்றம் ஏற்பட்டு விட போகிறது? எப்போவுமே ஒரு வார்த்தையை இப்போ பேசுகிறதுனால என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? இதனால் அன்பு பெருகுமா அல்லது விரோதங்கள் பெருகுமா என்பதை நாம் ஆலோசித்து பார்த்து தான் கூடுமான வரையிலும் நாம் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச விரும்ப வேண்டும். அப்போது தாவீதுக்கு அநேக வருத்தங்கள் இருக்குது. ஏன்னா சவுல் அவனுக்கு பண்ணுகிற துரோகமும் அவனுக்கு விரோதமாய் கொடூரமாய் எழும்பி அவனை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று, அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்போ இல்லாமல் போகும், அதை தான் அவர் சங்கீதத்தில் சொல்கிறார். இப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவனுக்கு விரோதிகளை வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவனை அழிக்க வேண்டுமோ, எவ்வளோ காரியங்களையும் செய்ய அவன் யோசித்து பார்க்குறான். நான் சவுலுக்கு நன்மை தானே செஞ்சேன், அவனுடைய ராஜ்யத்தை காப்பாற்றுகிறதுக்காக நான் என்னுடைய ஜீவனை பணயம் வைத்து கோலியாத்தை கொன்றேன். அப்படி இருக்கும் பொழுது, அவருக்கு நான் நன்மை செய்திருக்கும் பொழுது ஏன் எனக்கு தீமை செய்கிறாருன்னு அவருக்கு பல வருத்தங்கள் இருக்குது தாவீதுக்கு. ஆனாலும் அந்த வன்மமும் அந்த கோபமும் நியாயமானது தான் என்றாலும் அவன் அதை நியாயப்படுத்த விரும்பவில்லை. அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்குள்ளே கோபம் இருக்குது, எனக்குள்ளே வைராகியம் இருக்குது, எனக்குள்ளே கசப்புகள் இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் உமக்கு பிரீதியாக இருக்குமா அப்படிங்கிறத நான் எப்போவுமே என்னை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய யுத்த களமே நமக்குள்ளே நம்ம வைத்து தியானித்து கொண்டிருந்து, ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய இருதயத்தால் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அத்தனை இருதயத்தில் செய்யப்பட்ட கொலைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அது கொலையாகத்தான் எண்ணப்படும். ஏன்னா
ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் நீ ஒரு காரியத்தை இச்சித்தாலே அது செய்து ஆயிற்றுன்ட்டார் ஆண்டவர். அப்போ உள்ளுக்குள்ளே வச்சு இவங்களை இப்படி பண்ணிட்டா என்ன, அப்படி பண்ணிட்டா என்ன, இப்படி நாசமாக போயிட போகிறாங்க, அப்படி அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே நம்ம வைத்து சபிக்கிற சாபங்களும் நாம் அவர்களை குறித்து வைத்திருக்கிறதான வன்மமான எண்ணங்கள் எல்லாம் இருதயத்தின் தியானம் தேவனுடைய சமூகத்திலே அது கண்காணிக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதை உணர்ந்த தாவீது தான் இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்குள்ளே இவ்வளோ அந்த துரோகத்தை குறித்த காரியங்களும் என்னை கொலை செய்கிறதுக்கு அவன் சொல்கிறேன், நான் ஒரு மனுஷனே இல்லை, நான் ஒரு புழு, ஆனாலும் என்னை விரட்டி என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அவங்க என்னை ஒரு ஸ்பெஷலாக நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது என்னை ஏன் இப்படி காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சொல்கிறான், காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள். ஒரு காரணமும் இல்லாமலே நம்மை பகைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம விட அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே கோபமும் எரிச்சலும் பொறாமையும் நம்ம மேலே இருக்கும். நம்ம விட வசதியாக இருப்பாங்க, ஆனால் நம்மளை ஒரு மட்டம் தட்டியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம கடந்து வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க அப்படி பண்ணாலும் ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக அது பிரீதியாக இருக்கணுங்கிறது தாவீதுக்குள்ளே இருந்த ஒரு கூர்மையான ஒரு மனசாட்சி. ஆண்டவரே, அவன் ஏதோ வன்மத்தை வச்சுட்டு போகிறான், ஆனால் ஏன் இருதயம் கர்த்தரை துதிக்கிற இருதயம். ஏன்னா கசப்புகளையும் பழிவாங்குகிற உணர்வுகளையும் உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களால் துதிக்கவே முடியாது, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, வசனத்தை தியானிக்க முடியாது. அப்போ உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இப்படிப்பட்டதான வேண்டாத குப்பைகள் கிடந்தால் அந்த இடத்துலேருந்து ஒரு துதி உங்களுக்கு உருவாகாது. இதை தாவீது அனுபவிச்சுட்டு தான் சொல்கிறான், எத்தனையோ வருத்தங்கள் எனக்கு இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர், எனக்கு அது தேவையில்லை. என்னை கொண்டு எந்த ஒரு பாதாளத்தில் போட்டாலும் சரி, என்னை கொண்டு ஒரு கெபிக்குள்ளே போட்டாலும் வனாந்திரத்தில் போட்டாலும் நான் ஒன்று தான் நான் ஆசைப்படுறேன், எப்போதும் இடைவிடாமல் உங்களை நான் துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் எனக்குள்ளே வேண்டாம். அதுக்கு தான் அவன் இங்கே ஒரு ஜெபம் பண்ணுறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, நீங்கள் பார்த்து என்னை கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு உரிய சிந்தனைகள் மட்டும் எனக்குள்ளே இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த ஒரு ஜெபமாக அதை வைக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 10:18 சொல்லப்பட்டிருக்கிறது, பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். இந்த வார்த்தையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த பகையை மறைக்கிறது, பகைக்கு ஒரு மறைவிடம் எதுன்னா நம்முடைய இருதயம்தான். புறங்கூறுதல், அடுத்தவங்களை பற்றி எப்போவுமே கெடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறது. அவள் சரியில்லை, இவா சரியில்லை, அவள் வீட்டில் உள்ள சில மற்ற வீட்டு பெண் பிள்ளைகளை பேசும்போது அப்படி அவள் சாப்பிட்ட பேசுவாங்க. அவள் என்ன அவள் பிள்ளையை பெற்று விட்டுருக்குறா, அவள் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி. வாலிப பிள்ளைகள், நான் அவங்களுக்கு ஒரு தகப்பனாக ஒரு ஆலோசனை சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளும் வாலிப வயசில் போகும்போது சில தடுமாற்றங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்க தான் செய்யும். சில தடுமாற்றமான வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வோம். அந்த அந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைகள் அவங்களுடைய மைண்டை ஸ்டெடியாக வைத்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்கள எந்த தாய் தகப்பனுமே இஷ்டத்துக்கு போய் ஊரை சுற்றிட்டு வான்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. பிள்ளைகள் தான் கீழ்ப்படியாமல் போகும். அது ஒரு கீழ்ப்படியாமைக்குரிய சில வயசு, சில டீனேஜ்லாம் பிள்ளைகள் கீழ்ப்படியவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது, சரி இந்த வயசில் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, நம்ம அன்பாக புத்தி சொல்லி அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தணுங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை பற்றி அவமதித்து ஊரெல்லாம் தூற்றி திரிகிறதான அநேகரை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையை இப்படி வளர்த்துருக்காங்க பாருன்னா, அவங்க யாரும் ஆசைப்பட்டு வளர்க்குறதில்ல. அந்த பிள்ளைகள் அந்த வயசு கோளாறில் ஏதோ ஒரு தவறு அது செய்து, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பாக புத்தி சொல்லுங்கள், அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற அந்த வேலையில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளுங்கள். யார் வீட்டு பிள்ளைகளையும் மட்டம் தட்டி பேசாதீங்க, யாரை குறித்தும் புறங்கூறாதீங்க, எந்த குடும்பத்தையும் கெடுத்து இன்னொரு குடும்பத்தில் போய் சொல்லாதீங்க. அது உங்களுடைய இருதயத்தின் தியானத்தை சாக்கடையாக்கி வச்சுருக்கோம். தேவன் உங்களுடைய இருதயத்தை விரும்பவே மாட்டார். அதான் இங்கே சொல்லப்படுறது, பகையை மறைக்கிறவன் பொய் உதறன். அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒன்றை மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் பார்த்தா பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, நீங்களாம் அப்படி இருக்கணும் பிரதர், இப்படி இருக்கணும் பிரதர், நீங்களாம் உங்கள் திறமைக்கு அப்படி பிரதர், வெளியில் பேசும்போது வேற ஒன்று பேசுகிறதும், உள்ளுக்குள்ளே பகையை மறைத்து வைத்திருக்கிறவன். அப்போ பகையை உள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு பொய் உதடு வந்துடும். அதான் சொல்கிறேன், இருதயமும் நம்முடைய வாய், நம்முடைய உதடு, நம்முடைய நாவு
எல்லாம் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நம்ம பேசணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான தியானமும் உள்ளே இருக்கணும். அது உள்ளத்துக்குள்ளேருந்து வரணும், உதடுகளிலிருந்து வரக்கூடாது. அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செஞ்சு, ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கும். வசனம் அப்படி தான் சொல்லுது, உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்த்தால் உங்கள் இருதயத்திலும் அவர் பெரியவராக இருக்கிறார். அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற பகை உணர்வுகளும் கசப்பு உணர்வுகளும் தூற்றி திரிகிற அனுபவங்களும் அல்லது மற்றவங்களை குறித்து ஒரு தாழ்வான ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கும்னா உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரீதியாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் வருத்தம் வந்த உடனே தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயத்துக்குள்ள தியானம் எதை பற்றிலாம் ஓடுது அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது பகையை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது ஒரு காலம் வரும் அவங்க நாசமாக போகட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரவே கூடாது. அவங்க உணர்வடையட்டும், அவங்க ரட்சிக்கப்படட்டும், அவங்க உணர்வடைந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரட்டும். ஒருத்தருடைய அழிவை பார்க்கிலும் ரட்சிப்பு மிக முக்கியமானது. அப்போ ஒருத்தருடைய அழிவை குறித்து நீங்கள் ஆசைப்படாதீங்க, அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். புறங்கூறுதல், பகையை மறைத்தல், இந்த ரெண்டு விஷயமும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் ஒரு ஏற்ற சமயத்தில் வாயில் வார்த்தை வெளியில் வந்துடும். உங்களுடைய வாய் திறக்கும், உதடுகளும் நாவும் சேர்ந்து தான் வார்த்தைகளை உருவாக்கக்கூடியது. அப்போ இந்த உதடும் வாயும் சேர்ந்து ஒரு வார்த்தையை கொட்டிடும். அந்த இடத்துல கொட்டும்போது அந்த இடத்துல நீங்கள் யார் அப்படின்னு அது காமிக்கும். ஏன்னா சூழ்நிலைகள் தான் ஒரு மனுஷனுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வரும். அந்த ஒரிஜினாலிட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய ஒரிஜினாலிட்டி வெளிப்பட்டுரும். அன்றைக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியாய் இருப்பதாக. அப்போது அந்த வார்த்தைகளை குறித்து நீதிமொழிகள் இன்னொரு வசனம் 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அப்போ சொற்களின் மிகுதியினால் அநேக நேரங்களில் என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஏதாவது ஒன்று பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. எதையாவது ஒன்று, நேற்று கூட ஒரு மகளுக்கு நான் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கும்போது சொன்னேன், அதாவது அவங்க ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறாங்க, அந்த தேவைக்காக எதையாவது பேசணுன்ட்டு பேசக்கூடாது. குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு மனசை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு பேசாதீங்க. அவங்க ஏற்கனவே நொந்து போய் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டாவது இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருமே ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து பார்க்கும்போதெல்லாம் அதுக்காக புத்தி சொல்லாதீங்க. அந்த டாப்பிக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க அதுக்குரிய காரியங்களை அவங்க பார்ப்பாங்க. அவங்களே ஒருவேளை உங்கள்கிட்ட நேரடியாக கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அதை பண்ணானே இதை பண்ணானே நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனக்குறை அவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தை இருக்கிறதுனால ஒரு பெரிய மேன்மையும் கிடையாது, இல்லாததுனால ஒரு சிறுமையும் கிடையாது. உலகத்தில் எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலம் தான். குழந்தை இருந்து பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும்போது ஏண்டா குழந்தையை பெற்றோன்னு வருத்தப்பட்டு இருக்கிற தாய் தகப்பன் உண்டு. குழந்தை இல்லாமல் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிற பிள்ளைகளும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலம். கடைசியில் நம்ம சந்திக்க போகிறது இந்த உலகத்தில் உள்ள எந்த சந்தோஷமும் நமக்கு பூஜ்ஜியமாக தான் முடிஞ்சு போகும். அதில் ஒரு பெரிய மேன்மையே கிடையாது. அப்போது பிள்ளைகள் வளர்ந்து அது கஷ்டப்படுத்தும் போது அது ஏண்டா இந்த பிள்ளையை பெற்றோம். ஒரு தாய் சொல்கிறாங்க, எங்கேயாவது லாரியில் பஸ்ஸில் உளுந்து சாவக்கூடாதுரா அப்படின்னு கேட்குறாங்க பெத்த பிள்ளையை. அப்போ அந்த பிள்ளையை பெற்றதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்க. அதனால் இருக்கிறதுனாலையும் இல்லைங்கிறதுனாலும் கர்த்தர் கொடுத்தால் அவர்கள் வாங்கி கொள்ளட்டும், இல்லை என்றால் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும். தயவு செஞ்சு உங்களுடைய வார்த்தைகளினாலே வேதனைப்படுத்தாதீங்க. சொற்களின் மிகுதி, எதையாவது ஒன்று பேசணுமேங்கிறதுக்காக தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவர்களை சந்தோஷப்படுத்துமானால், உற்சாகப்படுத்துமானால் அதை மாத்திரம் நீங்கள் செஞ்சு பழகுங்க. ஒருத்தர் ஒரு குறையோடு இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அந்த டாப்பிக்குள்ளே போகாதீங்க. எதையாவது வந்துட்டாங்க, அவங்கள பார்த்துட்டோம், அதுக்காக நம்ம பேசணும்னு தயவு செஞ்சு எதையும் பேசி அவர்களை வருத்தப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், இந்த சொற்களின் மிகுதி அது என்னென்னா, சில நேரத்தில்
செல்ஃபோனில் பேசுவாங்க. அப்புறம் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, அது அல்லது சொல்ல வந்த ஒரு டாபிக் போக அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது அப்புறம் அப்புறம் அப்புறம்னா என்ன, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிடணும். அப்புறம்னு எதையாவது ஒரு டாப்பிக்கை இழுத்து தேவையில்லாத ஒரு காரியத்தை பேசி அந்த சொற்களின் மிகுதியில் அப்புறம் பாவத்துக்குரிய வார்த்தைகள் வந்துடும். பாவம்னா சில நேரத்தில் அருவருப்பான வார்த்தைகளுக்குள்ளேயும் கொண்டு போயிடும். இல்லைன்னா புரணி பேசுறது, அடுத்தவங்களை புறங்கூறுதல், ஏதாவது ஒன்று வந்துடும் உள்ள. சொற்களின் மிகுதியிலே பாவம் இல்லாமல் போகாது. அதாவது சொற்களின் மிகுதியில் பாவம் இருக்கும் அப்படின்னு போடலை, இல்லாமல் போகாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு தேவையில்லாத ஒரு காரியத்தை இழுத்து வச்சிடும். என்ன பேசணும்னு ஃபோன் பண்ணிங்களோ அந்த விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அவசியமானது இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா சொற்களின் மிகுதி தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் ஏதோ சில நேரத்தில் சில ஆட்கள் சும்மா அவங்க வீட்டில் சும்மா கிடப்பாங்க, அதுக்காக ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம்னு இருப்பாங்க. எதுக்கு அப்புறம், என்ன விஷயம் இருக்குது? தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அங்கே பாவத்துக்குரிய ஒரு காரியம் வந்துவிடும். அதனால் அதிகப்படியான செல்ஃபோன் பேச்சு அது குறைச்சிடுங்க. என்ன தேவையோ அதை மட்டும் பேச வேண்டியதை பேசிட்டு ஃபோனை வைக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாத ஒரு விஷயத்துக்குள்ளே போவீங்க. அதனால் நான் எச்சரிக்கிறேன். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணு மொழி பிதுங்கிட்டு நிற்கும், உங்களால் வெளியில் வர முடியாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உட்காந்து இந்த பாட்டிமார் அம்மாமாரெலாம் உட்காந்து இந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்து வீட்டு வாசலில் உட்காந்து பேசுவாங்க. அது சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் அப்படிலாம் இருப்போன்னு. என்ன இருப்பீங்க உட்காந்து திண்ணையில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் அவளை கெடுத்து இவளை கெடுத்து பின்னாடி வீட்டுக்காரியை கெடுத்து முன்னாடி வீட்டுக்காரியை கெடுத்து இதெல்லாம் பேசி முடிக்கிறது பெரிய தெய்வீகமான ஒரு விஷயமா? நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க பொதுவாக ஜாலியாக 2 பேரும் ஃப்ரெண்டுனா உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் சில காரியங்களை சம்பாதிச்சிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வேறு விஷயம். அதுலேயும் அருவருப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, இரட்டை அர்த்தமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசுகிற காரியங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஜாலியாக சந்தோஷமான ஒரு காரியத்தை பேசிக்கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் யாரையோ கெடுத்து பேசி அதில் ஒரு பெரிய சந்தோஷப்பட்டு அதை குறித்து ஒரு மணிக்கணக்காக உட்காந்து பேசி அதில் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ உங்களுடைய உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். சில காரியங்கள் நமக்கு தெரியும், ஒரு காரியங்கள் இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னா கூட அதில் உங்களுடைய உதடுகளை அடக்குனீங்கன்னா நீங்கள் புத்திமானாக இருப்பீர்கள். இல்லைன்னா லூஸ் ஸ்டாக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்திடுவீங்க. கடைசியில் மொத்தமாக சேர்ந்து சொல்லுவாங்க, இன்னார் தான் சொன்னாங்கன்னு கொண்டு நிறுத்துவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் அப்படி நம்பிக்கையான ஆள் யாருமே கிடையாது. நம்மக்கிட்ட சிரித்து பேசிட்டு அந்த பக்கம் போய் பற்ற வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. நல்லா இருந்த பல குடும்பங்கள் இதனால் உடஞ்சிருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர்ட்ட சில காரியங்களை ரகசியங்களை வெளியே சொன்னீங்கன்னா உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கலைன்னு சொன்னால் தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், இதே சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். நீதிமொழிகள் 25:27 பார்த்தீங்கன்னா, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. தேனுக்கும் வார்த்தைக்கும் என்ன அப்படின்னா, தேனாய் பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. எழுத்தின்படி தேனை அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை உண்டாகிடும். தேனை கண்டாயானால் அதை மட்டாய் சாப்பிடுன்னு சொல்லி நமக்கு வசனம் இருக்குது. அப்போ அந்த தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தேன் நல்லது தான், சோறு நல்லது தான், அதை கண்டாலும் ஒரு அளவோடு சாப்பிடணும். இப்போது அநேக ஆகாரங்கள் இப்போலாம் புதுசாக இருக்குது. பீஸா இருக்குது, பர்கர் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு அளவு தாண்டி போனால், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும்னு சொல்லி நம்ம பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் தேனாய் பேசுகிறது கூட, இனிப்பாக பேசுகிறது கூட லிமிட்டு. சில பேர் உங்களை புகழ்ந்து தள்ளுறாங்கன்னா, ஏதோ 4 வார்த்தை பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு 2 வார்த்தை சொல்கிற வரைக்கும் ஓகே. ஐயோ பாஸ்டர், உங்களை மாதிரி பாஸ்டர், அப்படி பாஸ்டர் நான் பார்த்ததே இல்லை பாஸ்டர், உங்கள் பிரசங்கம் மாதிரி ஒரு பிரசங்கம் இல்லை பாஸ்டர், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது நீங்களாக சொல்லிக்கலாம், அல்லது கேட்குறதுக்கு ஆசை உள்ள சில புகழ்ச்சியை விரும்புகிற ஊழியக்காரர்களும் உண்டு. அப்படியே புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சந்தோஷமாக அப்படியே மிதக்கிறது. தேனை கண்டாயானால் மட்டாய் சாப்பிடு. ஏதோ 2 வார்த்தை நம்மளை கனப்படுத்தி 2 வார்த்தை பேசுகிறாங்கன்னா ரைட்டு, அது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள நம்மை குறித்த ஒரு கனமான எண்ணமாகவும் இருக்கலாம். அல்லது உள்ளுக்குள்ளே வேற ஒன்றை மறைச்சி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுகிறோம், ஐயோ உங்களை மாதிரிலாம் நாங்கள் அப்படியே வேதத்தை பகுத்து பிரித்து பீஸ் ஆக்க முடியாதுன்னு நினைத்தியா சொல்லுவாங்க.
அதிலெல்லாம் வந்து நம்ம மயங்கக்கூடாது. உங்களை குறித்து யாராவது புகழ்ச்சியாக பேசுகிறாங்க, அதுலேயும் பெண்களுக்கு வந்து அழகை பற்றி பேசிட்டா அப்படியே பூமியிலேருந்து 2 அடி மேலே போயிடுவாங்க. சிஸ்டர், உங்களை மாதிரி அழகானவங்க யாரும் கிடையாது, உங்களை மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு போட்ட உடனே நீங்கள் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க, அப்படியாக்க இப்படியாக்கன்னு சில பேர் தூக்கி விட்டுட்டு அந்த பக்கம் போய் பேசுவாங்க. இங்கே வேறு இந்த லூஸுக்கு ஏதோ ஒன்று சொன்ன உடனே எப்படி மிதக்குது வேறு அப்படின்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேனை கண்டாயானால் மட்டாய் சாப்பிடு. ஏதோ 2 வார்த்தை நம்மளை குறித்து நல்லா பேசுகிறாங்கன்னா ஸ்தோத்திரம்ட்டு போயிடணும். அதுக்குரிய கனமும் மகிமையும் அவர்கிட்ட செலுத்திட்டு போயிடணும். அது சில நேரத்தில் உண்மையாகவும் சொல்லுவாங்க, பொய்யாகவும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு நீங்களும் இடம் கொடுக்காதீங்க. யாரையும் போய் ஓவராக புகழாதீங்க. அது ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அல்லது உங்கள் தாய் தகப்பனாக கூட இருக்கட்டும். எங்கள் அப்பா மாதிரி வராது, எங்கள் அம்மா மாதிரி வராது, எங்கள் அக்கா மாதிரி வராதுன்னு எதையாவது அப்படி புகழ்ந்து நீங்கள் எதையாவது ஒன்று பேசி அதனால் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு சொன்னால் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லது அல்ல, தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. தற்புகழ்னால் தன்னையே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறது. உங்களுடைய நாவு, உங்களுடைய உதடு, உங்களுடைய இருதயம் எதை பேசுதுன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் கர்த்தரை உயர்த்தி நீங்கள் பேசுங்க. கர்த்தரை உயர்த்துகிற சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஏதோ ஒரு காரியங்களை நீங்கள் நன்றாய் செஞ்சுருக்கீங்கன்னு ஒருத்தர் சொன்னால் கூட, ஆண்டவரே அதுக்கு உமக்கு மகிமை, அது நான் செஞ்சது கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழம்பு வச்சா கூட இன்றைக்கி நல்லா வச்சிடறோம், நாளைக்கு சொதப்பிடுறோமே. அப்போ நீங்கள் நல்லா குழம்பு வைக்கிறவங்கன்னு சொல்லி எப்படி பேர் வாங்க முடியும்? இன்றைக்கி நல்லா செய்கிற ஒரு விஷயத்தை நாளைக்கு தப்பாக நம்ம செஞ்சிடறோமே. அப்போ என்ன பண்ணுறது? எல்லா நேரமும் நம்ம எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக செய்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம புகழ்ச்சியை விரும்புகிறதும் சரி, மற்றவங்களோட புகழுறதும் சரி, உங்களுடைய நாவை அடக்கிக்கோங்க, உங்களுடைய வாயை அடக்கிக்கோங்க. என்ன பேசணும்னு பார்த்து ஒருத்தருக்கு வந்து கனப்படுத்தி பேசுகிறதும் ஒரு லிமிட்டாக இருக்கணும். அநேக நேரங்களில் இப்போ நாங்கள் ஏதாவது ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு அநேக ஊழியங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் விட்டுட்டு வந்து அவருடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி நமக்காக வந்திருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இங்கே 24 hours ஊழியம் செஞ்சு ஒன்றும் யாரும் குமிக்கலை. அது போட்டு ஏதாவது புகழ்ந்து தள்ளுவாங்க. அப்படி அந்த புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது. அவங்க அந்த நேரத்துக்கு எதையோ சொல்லணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்காகலாம் நம்ம வந்து அந்த புகழ்ச்சிகளை, தற்புகழை நாடுவதும் புகழ் அல்ல. அடுத்தது, நம்முடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு நம்மை உந்தி தள்ளுகிறது என்ன அப்படின்னா நம்முடைய ஆவி. அந்த ஆவி, முறிந்த ஆவி, உடைந்து போன நொறுங்குண்ட ஆவி, இதெல்லாம் நம்முடைய ஆவி நொறுங்கிருச்சுன்னா அல்லது ஆவி வெகுன்றுச்சுன்னா எதையாவது ஒரு வார்த்தையை பேசும். அதுக்கு நாவை அடக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆவியையும் அடக்கணும். அதுக்கு தான் நீதிமொழிகள் 25-28 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போது ஆவியை அடக்கணும். அந்த ஆவிக்கு அதாவது நம்ம ஆவி சில நேரத்தில் ரொம்ப குதூகலமாயிரும், சில நேரங்களில் நம்முடைய ஆவி ரொம்ப சோர்ந்து போயிடும், சில நேரங்களில் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போவுமே கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கணும். இதுதான் தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிற காரியம். எந்த சூழ்நிலையையும் நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு புகழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கட்டும், அல்லது 4 பேர் உங்களை இகழ்ச்சியாக பேசி கேவலமாக பேசிட்டாங்கங்கும் போது சரி, என்ன ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் நார்மலாக இருக்கணும். என்ன தேவன் எப்படி படைத்திருக்கிறாரோ நான் அப்படி இருக்கிறேன். என்னிடத்தில் தவறு என்று எனக்குள்ளே தெரியும் போது நான் அதை மாற்றிக்கொள்கிறேன். அல்லது ஏதாகிலும் ஒரு காரியம் நமக்கு அதிகமாக இருக்குதுன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய ஆவி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடக்கூடாது. உற்சாகத்துலேயும் உற்சாகமாயிடும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு ஒருத்தரை கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ரொம்ப கலாய்ச்சி பேசியிருக்கோம், அப்படியே கடைசியில் அவங்கள வேதனைப்படுத்தி அவங்கள அள வைக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப உற்சாகமாகிடுவாங்க. இல்லை, நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன், நீங்கள் விளையாட்டுக்கு நீங்கள் பேசுனீங்க, ஆனால் அது அவங்கள காயப்படுத்தி இருக்குது. அப்போ உங்கள் ஆவி கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய ஆவியை அடக்கணும். அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொஞ்சம் மேலே ஓவராக போகிறோம், அல்லது ரொம்ப கீழேயும் ஓவராக டவுனில் போய்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் அறிந்து உங்களுடைய ஆவியை சரியான கண்ட்ரோலுக்குள்ளே வேத வசனத்தின்படி உங்களுடைய ஆவியை காத்துக்கொண்டு அந்த ஆவிக்குள்ளேருந்து வெளியில் வருது பாருங்கள், அந்த வார்த்தை அது மற்றவருடைய காயத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கிறதான்னு பார்க்கணும். ஆவியை அடக்காமல் இஷ்டத்துக்கு தாறுமாறாக விட்டுட்டு அது வாட்டுக்கு பறந்து போகும், கண்ட இடத்துக்கு போகும். ஜாலி ஆகிட்டா ஓவர் ஜாலி ஆயிரும், துக்கமாகிடுச்சுன்னா ஓவராக அப்படி டவுன் ஆகி போய் நான் ஏன் வாழணும், நான் ஏன் உயிரோடு இருக்கணும், என்னை பார்த்தா யாருக்குமே என்னை பிடிக்கல, என்னை பார்த்தாலே எல்லாருமே கேவலமாக யோசிக்கிறாங்க,
இப்படி அதாவது படுத்தா 10 அடி பள்ளம் தோண்டி உள்ளே போய் படுத்துக்கிறது, ஏறி நின்னா 4000 அடி மேலே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது. இது யாருன்னா பொதுவாக அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹை மூடு லோ மூடுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஹை மூடு வந்தால் அது வேறு மாதிரி கிரியை செய்வாங்க, லோ மூடு வந்தால் வேறு மாதிரி கிரியை செய்வாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம சரியாக பேலன்ஸ்டாக நம்முடைய ஆவியை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா ஆண்டவரை புகழும் போதும் அவர் உற்சாகப்படலை, அவரை இகழ்ச்சி அடைய பண்ணும்போதும், அவரை சிலுவையில் இருக்கும்போது அவரை காயப்படுத்தி பேசினதுக்கான காரியங்களுக்காக அவர் கவலைப்படலை. அவர் தன்னுடைய ஸ்தானத்தில் கரெக்டாக நின்று, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி, அப்போது அவருடைய ஸ்தானத்தில் அவர் கரெக்டாக இருக்கார். அவர் யாரோ அவராகவே அவர் இருக்கிறார். சிலுவையில் அறையும் போதும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடியவராக இருந்தார். அவர் சாதாரணமாக ஊழியங்களை செய்யும் போதும் அவர் தனியாக போய் ஜெபித்தார், ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தார். அவரை புகழ்கிறதுனாலையும் அவர் பெருசாக சந்தோஷப்படலை, அவரை நம்ம மட்டுப்படுத்தி பேசுறதுனாலையும் கர்த்தர் துக்கம் அடையலை. அதனால் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10:21 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். இப்போது நீதிமானுடைய உதடுகளாக இருந்தால் நம்முடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், அநேகரை பலப்படுத்தும், அநேகரை தைரியப்படுத்தும். அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு உற்சாகப்படும். நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன், இவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்தால் என் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் நான் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருக்கணும். மற்றவங்களை நீங்கள் காயப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை பாவத்துக்குள்ளே தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது, மற்றவங்களை சோர்ந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீங்கள் யாருக்கு ஆலோசனை கொடுத்தாலும் வேத வசனத்தை வைத்து ஆலோசனை கொடுங்க, ஆண்டவருடைய நாமத்தில் அவங்களோடு கூட பேசுங்க. அப்போ நிச்சயமாய் அவர்கள் தொய்ந்து போன ஆத்மாவையும் நீங்கள் உயிர்ப்பித்து நீங்கள் அனுப்புவீங்க. உங்கள்கிட்ட உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அநேகரை போஷிக்கக்கூடியதாக இருக்கும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். மூடர் சில நேரம் தேவையில்லாத பேசக்கூடாத பேசிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு அவமானமாகி போயிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையே நீங்கள் ஞானின்னு நினச்சிக்கிட்டு பேசவும் கூடாது. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரியான வார்த்தைகள் உங்கள் வாயில் வரவே கூடாது. உங்களுடைய உதடுகள் மற்றவர்களை போஷிக்கிறதா, மற்றவர்களை பலப்படுத்துகிறதா, மற்றவர்களை தூக்கி நிறுத்துகிறதா, சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துகிறதா, அது என்ன மாதிரியான நாவு, உங்களுடைய உதடு, உங்களுடைய வாய், உங்களுடைய இருதயம், இவைகளெல்லாம் எப்படிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, தேவாதி தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு ஆயுதமாய் ஆண்டவரே எங்களுடைய வாய், எங்களுடைய உதடுகள், எங்களுடைய நாவு, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இவைகளை நாங்கள் நேர்த்தியாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூக எப்போதும் பிரீதியாக இருப்பதாக. காயப்படுத்துகிற வார்த்தைகளையோ ஆண்டவரை குடும்பங்களிலே குழப்பத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளையோ, பிரிவினைகளை உண்டாக்குகிற வார்த்தைகளோ, அல்லது அடுத்தவர்களை பாவம் செய்ய தூண்டுகிற வார்த்தைகளோ எங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு எங்களுடைய வாயை, எங்களுடைய ஆவியை, எங்களுடைய நாவை நாங்கள் அடக்கி ஆண்டவரை நேர்த்தியாக கர்த்தருடைய சித்தத்தின்படி பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தீங்குகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை, வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து எல்லா விதத்திலும் எங்களுடைய வாய், நாவு, எங்களுடைய உதடுகளை நேர்த்தியாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய ஆவியை கர்த்தருக்குள்ளாக, வசனத்துக்குள்ளாக அடக்கி பயன்படுத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். God bless you.